صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் இன்ன என்று எப்பெல்லாம் படிக்கணும் அப்படியே நம்ம பார்க்குறோம். அந்த வரிசையில் பாருங்க, ஃபி அவ்வலி ஜும்லத்தி சிஃபத்தி, ஃபி அவ்வலி ஜும்லத்தி சிஃபத்தி, அதாவது ஒரு ஜும்லா சிஃபத்தாக வரும் பொழுது அதனுடைய ஆரம்பத்திலும் இன்ன என்றுதான் படிக்க வேண்டும். ஒரு ஜும்லா சிஃபத்தா வருது, அப்ப நம்ம எப்படி படிக்கணும்? இன்ன என்றுதான் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். பாருங்க, அலிம்து இன்ன ஹாதல் கிதாப, அலிம்து இன்ன ஹாதல் கிதாப முஃபீதுன், இந்த புத்தகமாகிறது பயன் தரக்கூடியது என்பதை நான் அறிந்து கொண்டேன். இந்த புத்தகமாகிறது பயன் தரக்கூடியது என்று நான் அறிந்து கொண்டேன். முஃபீதுன் இது சிஃபத்து. அப்ப ஜும்லா சிஃபத்தா இருக்கு. இந்த புத்தகமாகிறது முஃபீதுன் பயன் தரக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம இந்த கிதாபை சிஃபத்து வர்ணிக்கிறோம். இது ஜும்லாவா இருக்கு. ஹாதல் கிதாபு முஃபீதுன், அதுல இன்ன வருது அப்படின்னா அங்க எப்படிதான் படிக்கணும்? இன்ன என்றுதான் படிக்க வேண்டும். இன்ன ஹாதல் கிதாப முஃபீதுன், நிச்சயமாக இந்த புத்தகமாகிறது எப்படிப்பட்டது தெரியுமா? முஃபீதுன், அது பயன் தரக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம சிஃபத்துடைய ஜும்லா சிஃபத்தா இருக்குது. சிஃபத்துல நம்ம என்ன செய்யணும்? இன்ன என்றுதான் படிக்க வேண்டும். அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க. அலிம்து இன்ன ஹாதர் ரஜுல, அலிம்து இன்ன ஹாதர் ரஜுல சாலிஹுன். சாலிஹுன் அப்படிங்கிறது சிஃபத், இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃஊல், இதற்கெல்லாம் சிஃபத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஜும்லா சிஃபத்தா இருக்கு. இந்த ரஜுல நம்ம வர்ணிக்கிறோம். இந்த ஆண் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சாலிஹுன், நல்லவனாக இருப்பான். அப்ப ஜும்லா சிஃபத்தா இருக்கிறனால தான் இங்க நாம என்ன செய்யறோம்? அதனுடைய ஆரம்பத்துல இன்ன என்று நாம படிக்கிறோம். அப்ப இன்னஹாதர் ரஜுல சாலிஹுன், நிச்சயமாக இந்த ஆணாகிறவர் எப்படிப்பட்டவர்? சாலிஹுன், அவர் நல்லவராக இருப்பார். அப்ப சாலிஹுன்ங்கிற சிஃபத்து இந்த ஜும்லா சிஃபத்தா இருக்கிறதுனால அவருடைய ஆரம்பத்துல இன்ன என்று நாம் என்ன செய்யறோம்? படிக்கின்றோம். இதுல பெண்பாலுக்கு உதாரணம் பாருங்க. அலிம்து, நான் அறிந்து கொண்டேன். இன்ன ஹாதிஹி, பெண்பாலுக்கு ஹாதிஹி. இன்ன ஹாதிஹில் மர்அத்து, மர்அத்துனா பெண், நிச்சயமாக இந்த பெண்ணாகிறவள் ஃபாலிஹத்துன், ஃபாலிஹத் அப்படின்னா வெற்றி பெற்றவள். ஃபாலிஹத்துன், ஃபாலிஹுன், ஃபாலிஹானி, ஃபாலிஹூன, ஃபாலிஹத்துன், இது சிஃபத்துல பெண்பால், பெண்பால் ஒருமை. அப்ப இந்த பெண்ணாகிறவள் வெற்றி பெறக்கூடியவள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்ப இந்த ஜும்லாவில் சிஃபத்தா இருக்கிறதுனால எப்படிதான் படிக்கணும்? இன்ன ஹாதிஹி, இன்ன என்றுதான் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும்.
அடுத்து நாம எப்ப என்னன்னு படிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபேல்கள்ல வந்து அஃஆலுல் குலூப்னு சில இருக்கு. அஃஆலுல் குலூபி, அலிம்தோ, தலன்தோ, ராய்தோ, ஹசிபுத்தோ, இதெல்லாம் உள்ளம் சார்ந்த ஃபேல்கள், உள்ளம் சார்ந்த செயல்கள். எண்ணுதல், விளங்குதல் அப்படின்னா உள்ளம் சார்ந்த செயல். அதுக்கென்று சில ஃபேல்கள் இருக்குது. இந்த அஃஆலுல் குலூபுகளுக்கு பின்னாலேயும் இன்ன என்றுதான் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஆயத்து உதாரணம் பாருங்க. வல்லாஹு யஅலமு. இந்த யஅலமுங்கிறது அஃஆலுல் குலூப்ல உள்ளது. அலிம, அலிம்து, நான் அறிந்தேன். யஅலமு இன்னக்க, அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. இன்னக்க நபியே, நிச்சயமாக நீர், ல ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வான். அப்ப யஅலமு என்பது அஃஆலுல் குலூப்ல ஒண்ணு. எனவே அதற்கு பின்னால் இன்னக்க என்றுதான் படிக்க வேண்டும். அன்னக்க என்று என்ன செய்யக்கூடாது, படிப்பது கூட. அப்ப அஃஆலுல் குலூபுகளுக்கு பின்னால் இன்ன என்றுதான் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். இன்னொரு ஆயத்தை பாருங்க. சூரத்து தௌபால வருது. மேல சொன்ன ஆயத்து வந்து சூரத்து முனாஃபிகூன்ல முதலாவது ஆயத்து. இப்ப நம்ம படிக்க போறது சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்துல 42வது வசனம். பாருங்க, அதே மாதிரிதான். வல்லாஹு யஅலமு இன்னகும் லகாதிபூன். இன்னகும் லகாதிபூன. முனாஃபிகீன்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வாகிறவன் அறிந்தவனா அறிந்து கொள்வான். இன்னகும், அந்த முனாஃபிக்குகள், லகாதிபூன், அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் அறிவார். அப்ப அந்த யஅலமுங்கிறது அஃஆலுல் குலூப்ல உள்ளது. எனவேதான் அதற்கு பின்னால் நம்ம என்ன செய்யறோம், இன்ன என்று படிக்கின்றோம். ஆக இதுவரையிலும் நாம் சொன்ன இடங்கள்ல முழுவதுமே இன்ன என்று தான் படிக்க வேண்டும். அன்னை என்று எப்போ படிக்கலாம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களில் நம்ம தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد